தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை மடக்க ஒரு சில முக்கியமான யோசனைகள், ஆலோசனைகளைத்தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி மனைவியை நீங்க மடக்கலாம்? என்னென்ன விஷயங்கள் மூலமாக நீங்க மடக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் மிக தெளிவாக சொல்ல போறேன். முதலாவது, கணவனுடைய மாமியார் விரதம் இருந்தாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங் இருந்தாங்க அப்படின்னா, உங்க மனைவிட்ட போய் ஏன் இப்படி மாமியார் விரதம் இருந்து தன்னுடைய உடம்ப வருத்திக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பார்க்கும்போது, அவங்கள இப்படிலாம் இருக்க வேண்டாம்னு சொல்லு அப்படின்ட்டு என்ன செய்யுங்க, அக்கறையோட பேசுங்க. டிவியில நகைக்கடை விளம்பரம் வரும்போது உங்க மனைவிட்ட, நான் இந்த டிசைன்ல தான் உனக்கு ஒரு செயின் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி என்ன செய்யுங்க, பேசுங்க. ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அடுத்து, நண்பர்கள் ஏதாவது ஃபோன் பண்ணி ட்ரிப்புக்கு போலாம், இல்ல வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி உங்கள கூப்பிட்டாங்க அப்படின்னா, மனைவியோட காதுல கேட்கிற மாரி, டேய் நான் இன்னைக்கு ட்ரிப்புக்குலாம் வரல, வெளியில வரல. நான் என் ஒய்ஃப் கூட கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உங்க மனைவியானவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அப்புறம் நீங்க என்னைக்காவது ஒரு நாளு நீங்க மனைவிட்ட பேசும்போது, உங்க வீட்டுக்கு போகணும் போல இருக்கு, அத்தை மாமாவ பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லுங்க. மனைவிக்கு வரக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. எப்படி நீ இவ்வளவு அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப யங்கா இருக்க அப்படின்னு நீங்க மனைவிட்ட சொன்னீங்க அப்படின்னா, அவங்க உடனே என்ன செய்வாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. கடைசியா முக்கியமான ஒன்று, மனைவிய நீங்க மடக்கணும் அப்படின்னா, நீங்க மனைவிக்கு முன்னால அவங்களோட மச்சினிமார்ட்ட என்ன செய்யுங்க அப்படின்னா, அவங்களோட கேரியர பத்தி, அவங்க படிப்ப பத்தி ரொம்ப அக்கறையா விசாரிங்க. உங்க மனைவிகள் சந்தோஷப்பட்டுருவாங்க. அடுத்து, உங்க ஃபோனோட வால்பேப்பர்ல மனைவியோட ஃபோட்டோ வைங்க. அவங்க அடையக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா, உங்க மனைவிய நீங்க மடக்கிரலாம். உங்க மனைவிய நீங்க மகிழ்ச்சியா, சந்தோஷமா வச்சுக்கலாம். பண்ணுவீங்களா? அன்புடன், ஜஸ்டின்.